இன்றைக்கு காமராஜர் ஐயா அவர்களினுடைய பிறந்த நாள். என்ன வச்சிருக்கோமா? தமிழ் நிலத்தில் கல்வி வளருவதற்காக ஆசைப்பட்டு அதற்கான முதல் விதைகளை தூவிய ஒரு மாபெரும் தலைவரினுடைய பிறந்த நாள். இது அத்தனையும் இணைந்திருக்கிற ஒரு மங்கள திருநாளில் தஞ்சாவூரில் நடக்கிற இந்த கோலாகலமான புத்தக திருவிழாவில் பேசுவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதற்கு உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியையும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மணி கிட்டத்தட்ட 8 ஆயிருச்சு. நமக்கு எப்போ பசிக்கும்? சாருக்கு பசிக்காதான், அவர் வீட்டில் ஏற்கனவே சாப்பிட்டு வந்துட்டார். என்ன இவ்வளவு அமைதியாக இருக்கீங்க? எவ்வளவு நேரம் பேசலான்றது தான் அப்படி கேட்குறேன். நான் எவ்வளோ நேரம் வேணால் பேசுவேன், நீங்கள் எவ்வளோ நேரம் இருப்பீங்க? 2 hours எல்லாம் பிள்ளையெல்லாம் வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கீங்க. அவங்க பாட்டுக்கு சொல்கிறாங்க, பாருங்க பிள்ளைய கூட்டிகிட்டு வந்திருக்கு, 2 இப்போவே அரிச்சு பிடுங்குது. இந்த ஆண்டி எப்போ பேசி முடிப்பாங்க, நாங்கள் எப்போ வீட்டுக்கு போவோம்? முதல்ல குழந்தைகளை அழைத்து வந்திருப்பவர்களுக்கு என்னுடைய பிரத்யேகமான நன்றியும் வாழ்த்துக்களும். ஏன்னா அதெல்லாம் நாங்கள் மேலிருந்து பேசலாம். உங்கள் குழந்தைகளை கூட்டி கொண்டு தான் நீங்கள் எல்லா இடத்துக்கும், அதெல்லாம் நடக்காது, எங்களுக்கே தெரியும். தெரிஞ்சும் நாங்கள் மேடையில் சொல்கிறோம். ஏன்னா பிள்ளைகளை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு கவனச்சிதறல் இல்லாமல் அவர்களை அங்கே உட்கார வைத்து திரும்பவும் வீட்டுக்கு கொண்டு போய் பெரிய பொறுப்புங்க அது. அதனால் அந்த பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு இங்கே பிள்ளைகளோடு வந்திருக்கிற பெற்றோர்களுக்கு என்னுடைய கூடுதல் வணக்கங்கள். அங்கெல்லாம் நின்றுக்கிட்டே இருக்கீங்க, எதுக்கு நிற்கிறீங்கன்னு தெரியல. சேர் இல்லையா? இல்லை, இந்த அம்மா எப்படி பேசுதுன்னு பார்க்கலாம், முடிஞ்சா இருக்கலாம், இல்லாட்டா போயிடலாம். ஆனால் நின்று கொண்டே கேட்கிறவர்களுக்கும் இரட்டை வணக்கங்கள். அன்பான நண்பர்களே, முதல்ல ஒரு கன்ஃபெஷன். கொஞ்சம் கை தட்டினா தான் எனக்கு பேச்சு வரும். இது எல்லா இடத்துலையும் நான் சொல்லிடுறேன். ரொம்ப விரிவாக தயாரிக்கப்பட்ட குறிப்புகளோடு என்று இல்லாமல் பேசுகிறவர்கள் கேட்கிறவர்கள் 2 பேருக்கும் அமைய இருக்கிற ஒரு உறவு பாலத்தை நம்பி உங்கள் முன்னாலே நான் பேச நிற்கின்றேன். அதனால் என்ன இருட்டாக வேற இருக்குது, கொஞ்சம் நீங்கள் கைத்தட்டி உற்சாகம் கொடுத்தால்தான் இந்த வண்டி மேலே மேலே ஓடும். குரலை பற்றி உங்களோடு பேசுவது என்று நான் முடிவெடுத்து கொண்டேன். வாழ்க்கையை வண்ணமயமாக்குகிற குரலை பற்றி இவங்க ஏன் இந்த தலைப்பை எடுத்தாங்க என்று உங்களில் பலர் யோசிக்கக்கூடும். எத்தனை தடவை கேட்டிருக்கோம்? எத்தனை தடவை? அந்த காலத்தில் கே பாலச்சந்தர் அவர்களினுடைய திரைப்படம் எது இருந்தாலும் முதல்ல திருவள்ளுவர் தான் வருவார். அகர முதல்ல எழுத்தெல்லாம் பின்னாடி MSV பாடுவார். ஊதுவத்திலாம் அந்த புகையோடு அதுதான் முதல்ல பார்த்தது. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட எல்லா ஊர்லேயும் பஸ்ஸில் இருப்பார். வள்ளுவரனுடைய படம் பார்த்துருக்கீங்களா இல்லையாப்பா? சில பேர் தான் தலையாட்டுறீங்க. பார்த்துருக்காங்க, அவங்க பார்த்துருக்காங்க. வள்ளுவரனுடைய படம் பஸ்ஸில் வைப்பாங்க, பக்கத்திலேயே திருக்குறளும் எழுதி போட்டிருப்பாங்க. மாணவர்களாக பஸ்ஸில் போகிற போது அந்த நாங்கள் இறங்க வேண்டிய ஸ்டாப்பு வர்றதுக்குள்ளேயாவது அந்த குறளை படிச்சிடணும்னு கடும் முயற்சி எடுத்து படித்து முடிப்போம். அது ஒன்றும் புரியாதுங்க. அவர் என்ன சொல்ல வராது, ஏதோ சொல்கிறார், பெரியவர் தாத்தா தாடியெல்லாம் வச்சுருக்காரு, ஏதோ சொல்கிறாரு. அதுக்கு பிறகு தமிழ் பாடத்திலே நமக்கு மனப்பாட பகுதி வரும். தமிழ் பாட நூலில் திருக்குறள் இருக்கும். அதை படிப்பதற்கென்றே ரொம்ப பெரிய மனதுடைய சில பேர் நமக்கு கோனார் நோட்ஸ்னு போட்டு கொடுப்பாங்க. இந்த கோனார் நோட்ஸில் படித்து மிஸ்ஸே சொல்லிவிடும், கரெக்டாக அதில் இருக்கிறது அப்படியே படித்து எழுது, 4 மார்க் உனக்கு. அந்த 4 மார்க் வாங்கிறதுக்காக படித்த திருக்குறள். இப்படிதான் நம்மளுடைய திருக்குறள் பயணம் என்பது பெரும்பாலும் இப்படித்தான் தொடங்கி இருக்கும். நம்மில் சில பேர் நமக்கு நல்வினை இருந்திருந்தால், நமக்கு அதிர்ஷ்டம் இருந்திருந்தால், திருக்குறளை பற்றி மிக 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 சிறப்பாக பேசக்கூடிய குன்றக்குடி அடிகளார் அவர்களோ, எங்களுடைய நடுவர் திரு சாலமன் பாப்பையா அவர்களோ, திருக்குறளார் முனுசாமி அவர்களோ, குன்றக்குடி சாமி, இவங்க எல்லாரும் பேசுவதை ஒருவேளை கேட்டிருந்தால் திருக்குறள் நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளவு சாதாரணமாக கடந்து போகிற விஷயம் இல்லையோ அப்படின்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு வந்துவிட்டாலே இந்த திருக்குறள் என்கின்ற மிகப்பெரிய பயணத்தில் முதல் அடியை நீங்கள் எடுத்து வைத்து விட்டீர்கள் என்று பொருள். அதனால் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ இங்கே இவ்வளோ புக் ஸ்டால் இருக்குது.
இங்கே நிறைய புத்தகங்களை வாங்கி இருப்பீர்கள். சகோதரர் சிவகுமார் அவர்கள் நிறைய ஆங்கில நாவலாசிரியர்கள் போயட்ஸ் எல்லாம் கோட் பண்ணார். அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. இந்த மாதிரியான அறிமுகங்கள் நமக்கு தேவை. எனக்கு எல்லாத்தையும் விட பிடிச்சது பேய் கதை தான். நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கிற போது இந்த போர்ஷன் வீடுன்னு இருக்கும். போர்ஷன் வீடு தஞ்சாவூர்ல என்ன சொல்லுவீங்க தெரியும்? போர்ஷன் வீடுன்னா ஒரே வளாகத்துக்குள்ள 3-4 வீடு, ஆனால் அடுக்கு மாடிலாம் கிடையாது. ஒவ்வொன்று தனி வீடு, ஒரே வளாகத்துக்குள்ள ஒரு 4-5 வீடு இருக்கும். அப்பெல்லாம் இப்போ மாதிரியா 10 மணிக்கு ஸ்விக்கிக்கு ஜொமேட்டோக்கு ஃபோன் பண்ணியா சோறு 7:15 சோறு தின்னணும். தின்னலன்னா சோறு கிடையாது, தண்ணியை ஊற்றிடுவாங்க. அதனால வேக வேகமாக 7:30க்கே சோத்தை தின்னுட்டு அதுக்கு முன்னாடியே ஹோம்ஒர்க்கெல்லாம் பண்ணி வச்சுட்டு என்னதான் செய்வது. எங்கள் வீட்டிலலாம் தொலைக்காட்சி வரும்போது நான் +2 படித்து முடித்த பிறகு தான் தொலைக்காட்சி எங்கள் அப்பா வாங்கினார். அது மட்டும் அது கூட கிடையாது. இப்போல்லாம் பிள்ளைகிட்ட சொல்ல சிரிக்கிறான், நீங்களாம் எப்படி கற்காலத்தில் உயிரோடு இருந்தீர்கள்ன்றான். ஒன்றும் இல்லை, டிவி தான் இல்லை, டிவி கிடையாது. அப்போ என்ன செய்வது? எல்லாமே கொஞ்சம் வறுமை சூழல் தாங்க, ரொம்ப வசதி எல்லாம் சொல்ல முடியாது, வறுமை சூழலும் கூட தான். அதனால ஒரே பொழுதுபோக்கு என்னன்னா அந்த நிலா வெளிச்சத்தில் உட்காந்து பேய் கதை பேசுவது தான். எனக்கு 2 அக்கா, சிவகுமாருக்கு தெரியும். என்னுடைய சகோதரிகள் 2 பேரும் என்னோட வயதில் கொஞ்சம் அதிகமானவங்க. அவங்க ஏஜ் குரூப்லயா இருப்பாங்க. நீங்க பார்த்துருக்கீங்களா? அக்காவும் ஃப்ரெண்ட்ஸும் இருக்கும்போது நம்மளை சேர்க்கவே மாட்டாங்க. எப்பப்போ நமக்கு வீட்டில் சத்ருன்னு இருந்தால் அக்கா தான் எப்பவுமே. அவங்கெல்லாம் பேய் கதை பேசி, அவர் சொன்ன பிடி சாமி கதையை தான் பேசுவாங்க. பேய் தான் ஒரு கதை இருந்தா, நீலாம் வந்தா பயந்துருவா, போயிரு. நம்ம இந்த தின்பண்டத்தின் மீது ஈ உட்கார்ற போது தின்பண்டத்தை விற்கிறவர் அதை ஓட்டி ஓட்டி விடுவார். அது ஈ என்ன செய்யும்? திரும்பவும் உட்காரு. அது மாதிரி பேய் கதை கேட்கிற போது அந்த சுவாரஸ்யம் தாங்க முடியாது. எவ்வளவு விரட்டி விட்டாலும் ஒளிஞ்சு மறைஞ்சு அந்த பேய் கதையை கேட்டதுக்கு பிறகு அடுத்த மெய்சிலிருக்கும் அனுபவம் சிவகுமார் பேசின போது தான் எனக்கு ஏற்பட்டது. இவ்வளவு வருஷம் கழிச்சு இதுக்கு நடுவில் ஏற்படலையா என்றால் நாம எவ்வளவு பேய் படம் பார்த்துட்டோம். பேயெல்லாம் ஃப்ரெண்டு மாதிரி இருக்கு, பயமாவே இருக்க மாட்டேங்குது. அரண்மனையில் வந்தது, அங்கே வந்தது, குளத்தில் வந்தது, ஆற்றுல வந்தது. இப்போ பேயை பார்த்தா பயமாவே இல்லை, மனுஷனை பார்த்தா தான் பயமா இருக்கு. அல்ல, பேய்களை நமக்கு நண்பர்களாக்கிய தமிழ் திரைப்பட கதாசிரியர்களுக்கான வணக்கத்துடன் சிவகுமார் அவர்கள் சொன்ன சில நல்ல செய்திகளை இந்த அரங்கம் உள்வாங்கி கொண்டது எனக்கு பெரிய மகிழ்ச்சியை அளித்தது. இப்போ இந்த மாதிரியான கதைகளாக இருக்கட்டும், ஈசாப் கதையிலிருந்து ஆரம்பிக்கலாம்னு சொன்னார். ஒரு நல்ல தொடக்கம். இங்கே இருக்கிற குழந்தைகளை எத்தனை பேர் ஈசாப் கதைகளை பற்றி படிச்சிருக்கீங்க? யாரா? ஒரு பிள்ளை, 2 பிள்ளை. தி ஹேர் அண்ட் தி டார்டாய்ஸ் கதை படிச்சிருக்கீங்களா? அந்த ஒரு குழந்தை கை தூக்கினா, அவருக்கு ஒருத்தர் கை தட்டுங்கப்பா. அங்கே பின்னாடி ஒரு பையன். முயலும் ஆமையும் கதை, அது ஈசாபோட கதை தான். ஈசாபினுடைய கதையிலிருந்து ஆரம்பிக்க போகிறேன். திருக்குறளுக்கு ஈசாபுக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லாதீங்க, சீக்கிரம் சேர்ந்துருவேன். ஈசாப் பண்டைய கிரேக்க நாட்டிலே வாழ்ந்த ஒரு அடிமை. அப்பெல்லாம் அடிமை முறை இருந்தது, ஸ்லேவ் சிஸ்டம். அவர் அடிமையா வேலை செய்த அந்த வீடு இருந்த அந்த ஊரை சேர்ந்தவர்கள் எல்லாரும் ஊரை காலி பண்ணிட்டு அடுத்த ஊருக்கு போறாங்க. அங்க ஏதோ பஞ்சமோ ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால எல்லாரும் ஊரை காலி பண்ணி அடுத்த ஊருக்கு போறாங்க. அப்ப ஊரை காலி பண்ணி போகும்போது மூட்டையை யார் சுமப்பது? அடிமைகள் தான் சுமப்பாங்க. அப்போ ஊரில் இருக்கிற எல்லாரும் மூட்டையை சுமத்து வச்சுட்டு அடிமைகளை நீ என்ன மூட்டை தூக்குற, நீ என்ன மூட்டை தூக்குற கேட்குறாங்க. அடிமைகள்கிட்ட கேட்குறாங்க, உனக்கு என்ன மூட்டை வேணும், உனக்கு என்ன மூட்டை வேணும். எல்லா ஐயா ஏதாவது பிரச்சனையா? ஐயா ஏதாவது பிரச்சனையா? சரி, இல்லை நீங்கள் பேசினா எனக்கு சரி 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 சரி. எங்கே விட்டேன்? எல்லா அடிமைகள்கிட்டையும் கேட்குறாங்க, நீ என்ன மூட்டை, நீ என்ன மூட்டை. ஒவ்வொரு அடிமை உஷாராக தானே இருப்பாங்க, கம்மியான மூட்டையை சுமந்தா தானே அவங்களுக்கு நல்லது. ஒருத்தர் சொல்கிறேன் நான் துணியை தூக்கிக்கிறேன், ஏன்னா எல்லா துணியும் மடித்து அழகாக இருக்குது, வெயிட்டு கம்மி. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் தூக்குறாங்க. ஈசாப் சொல்கிறாரு, நான் உணவு மூட்டையை தூக்கி சுமங்க. மற்ற அடிமைகள் எல்லாம் சிரிக்கிறார்கள் ஈசாப் வைப்பார். ஏன்னா இருக்கிறதுலே நம்ம ஊரில் எது வெயிட்டாக இருக்கும்? சாப்பாடு. நீங்களே ஒரு இடத்துக்கு கிளம்புறீங்க, புளி சோறு, எலுமிச்சை சோறு, அப்புறம் பையன் அதெல்லாம் சாப்பிடவே மாட்டான்னு அவனுக்கு 2 சப்பாத்தி. எங்கள் மாமியாருக்கு இதெல்லாம் ஒத்துக்காதுன்னு அவங்களுக்கு ஒரு கஞ்சி. வெயிட் எவ்வளவு? வீட்டுக்காரர் தான் தூக்குவாருன்னு வைங்க, அது வேற விஷயம்.
இருந்தாலும் வெயிட் அதானே அதிகம். இப்ப உணவு மூட்டையை தான் தூக்கி சுமப்பதாக இவர் சொன்ன உடனே, இந்த அடிமை ஈசாப் சொன்ன உடனே மற்ற அடிமைகள் சிரிக்கிறார்களே. அறிவு இருக்கா? இருக்கிறதுலயே வெயிட்ட தூக்குறேன்றிய, பரவாயில்லன்னு ஈசாப் சொல்ற. சரி, உன் விதி பவனே, உன் சமத்து, தூக்கி சுமக்கிறதுனா சுமந்துக்கோ. ஈசாபினுடைய மூட்டை தான் ரொம்ப வெயிட்டுங்க, தாங்க முடியாம அப்படியே முதுகு நிக்க முடியல, முதுகே வளைஞ்சிருச்சு வெயிட்ல, அப்படி சுமந்துட்டு வர்றாரு. ஆனா பாருங்களேன், ஒரு ஆச்சரியம், சாப்பாட்டு மூட்டையினுடைய வெயிட்டு ஒவ்வொரு நாளும் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்? மக்கள் அப்படி சாப்பிட்றாங்க. நீங்க இங்க இருந்து 10 அடி போயிருவீங்க ஒரு ஹோட்டலை பார்க்காம. சென்னையில எங்க வீட்டுக்கு வழி சொல்றதுக்கு ரொம்ப ஈஸிங்க. அந்த குப்பண்ணா மெஸ் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல சரவண பவன் இருக்குல்ல, அது பக்கத்திலேயே வசந்த பவன் இருக்குல்ல, அதுக்கு நேர எதிர்த்தாப்புல தான் எங்க வீடு. ஹோட்டல் சமைச்சா வழி சொல்லிடலாம். இப்போ சாப்பிட்றதுல அவ்வளோ ஆர்வம் எல்லா காலங்கள்லையும். அப்போ ஈசாபினுடைய மூட்டையினுடைய வெயிட் குறைஞ்சிக்கிட்டே வருது, மற்றவர்களினுடைய மூட்டையினுடைய வெயிட் ஏறிக்கிட்டே வருது. ஏன்? எல்லாம் போட்ட துணியை கசக்கி உள்ள போட்டால் வெயிட் ஏறத்தான் ஏறும். அதாவது நிறைய சேர்க்கும், போகிற வழியில் ஏதாவது ஒன்றத்தை வாங்கும், அது எல்லா மற்ற அடிமைகளினுடைய முதுகுகள் எல்லாம் வளைந்து விட்டன. போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ற போது ஈசாபினுடைய மூட்டையில ஒண்ணுமே இல்லை, கையை வீசிக்கிட்டு ஜாலியா நடந்து வந்தார் ஈசாப் என்று ஒரு கதை. இந்த கதையை ஏன் குழந்தை அவர் சொன்னார்ல சிவகுமார், குழந்தைகள் அது ஏன் குழந்தைகளுக்கு சொல்லணும் தெரியுமா? தம்பி, தங்கச்சி, பாப்பா, இன்னைக்கு நீ கஷ்டப்பட்டுட்டாதான்டா நாளைக்கு கையை வீசிக்கிட்டு நடக்க முடியும். இன்னைக்கு நீ வெயிட்ட தூக்கினாதான் நாளைக்கு உன் முதுகில இருக்கிற பாரம் குறைவாக இருக்கும். அல்ல எவன் படிப்பான்? வேலையத்தவன் தான் படிப்பான். நீ சொல்றியா? சொல்லு. அப்படி நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமையே இல்லை. படிச்சா படி, படிக்கலன்னா போ. ஆனா இன்னைக்கு நீ வெயிட்ட தூக்கலன்னா கண்ணா, நாளைக்கு ரொம்ப வெயிட் ஜாஸ்தி ஆயிடும்டா கண்ணா. அதனால பாரத்தை முன்பே சுமந்து விட்டால் போக போக பாதைகள் சுலபமாகும் என்பதுதான் ஈசாப் சொல்லி தருகிற பாடம். இந்த புத்தகங்கள் எப்படி வாழ்க்கையை அறிமுகப்படுத்துகிறதுன்னு அவர் சிவகுமார் சொன்னார். அதை தொடர்ந்து தான் நான் பேசப்போகிறேன். முதல்ல என்னென்னா, இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. நீங்கள் உங்களில் பல பேர் புக் ஷாப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இங்கே வந்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஒரு புத்தகத்தை வாங்க போகிற போது அநேகமாக பக்கத்தில் வீட்டுக்காரம்மா சொல்லும், வாங்க போறியா, வாங்க போறியா? ஆமாம் வாங்க போகிறேன். போன வருஷம் வாங்கினதெல்லாம் படிச்சிய? கேட்பாங்களா? மாட்டாங்க. கட்டாயம் கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு மறந்தா கூட அவங்களுக்கு மறக்கவே மறக்காது. இப்போ புத்தகங்களை வாங்குகிற ஆர்வம் படிப்பதிலே இருக்கிறதா? கொஞ்சம் நிறுத்திக்கிட்டா சார் வந்துடுற மட்டும். சரி, நீங்கள் அங்கிட்ட இங்கிட்டு பார்க்காம என்ன பார்த்தா தான் எனக்கு பேச்சு வரும். இப்போ எங்கிருந்து ஆரம்பிப்பது? அதாங்க பிரச்சனை. குழந்தைகளுக்கு ஈசாப் சொல்லியாச்சு, பெரியவங்க இனிமேல் உட்காந்து ஈசாப் கதையெல்லாம் படிக்க முடியாது. நீங்கள் வெயிட் தூக்கலைன்னா தூக்கலை தான், இனிமேல் புதுசாக தூக்க முடியாது. அப்போ எங்கிருந்து ஆரம்பிப்பது என்கின்ற கேள்வி வருகிறது. இலக்கியங்களிலிருந்து ஆரம்பிக்கலாமா என்றால் தாராளமாக ஆரம்பிக்கலாம். கவிதைகளிலிருந்து ஆரம்பிக்கலாமா என்றால் தாராளமாக ஆரம்பிக்கலாம். எது நல்ல கவிதை அப்படின்லாம் எந்த டெஃபினிஷனும் கிடையாதுங்க. நீங்கள் படித்து அந்த புத்தகத்தை மூடிவிட்டு வேற வேலைக்கு போயிடுவீங்க. வீட்டுக்கு போய் சோறாக்கணும், இல்லை பாத்திரம்லாம் தொலைக்கணும், இல்லை பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும், இல்லை ஆண்கள் நான் ஒரு வாக்கிங் போயிட்டு வரேன், எனக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, இல்லை அவருக்கு ஆஃபீஸ் வேலை இருக்குது, எல்லாம் முடிச்சுட்டு இரவு படுப்பதற்காக தலையை சாய்த்த பிறகு அந்த கவிதையிலே ஒரு வரி உங்களை கொத்தி பிடுங்கினால் அது நல்ல கவிதை என்று அதற்கு பொருள். அது மாதிரி ஏதோ ஒன்று இருக்கணும், கொத்தி பிடுங்கணும். நான் ஒரு கவிதை படித்தேன், கொத்தி பிடுங்குது. உங்கள்கிட்ட சொல்லிருட்டா, இந்த கவிதை அநேகமாக வண்ணதாசனுடைய கவிதை என்று எனக்கு நினைவு. ஒன்றுமே இல்லைங்க, நம்ம வீட்டிலலாம் நடக்கிறத கவிதையை எழுதியிருக்காரு. ஒரு அப்பா ஒரு பெண் குழந்தை, அதுக்கு ஒரு 5 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது தூக்கி பிடிச்சிக்கிட்டு, ஏன் தூக்குறாருன்னா பாதையெல்லாம் கொஞ்சம் சரியில்லை, தூக்கி பிடிச்சிக்கிட்டு மருந்து கடைக்கு போகிறார். மருந்து கடைக்கு எதுக்கு போவீங்க? குடும்பத்தில் ஒன்றுத்துக்கு கூட எதுவும் சரியில்லை, எல்லாத்துக்கும் மருந்து வாங்கணும், அதுக்காக போகிறார். ஆனால் வழக்கமாக போகிற போதே பாப்பாவை கூட்டிகிட்டு போகிறதுனால பாப்பாவுக்கு மருந்தெல்லாம் மனப்பாடமாக தெரியும்.
கடைக்காரரை பார்த்த உடனே பாப்பாட்ட அப்பா கேட்கிறாரு, என்ன மருந்து சொல்லு. அம்மாவுக்கு அனீமியா இருக்கு, லிவோஜின் வாங்கணும் பாப்பா சொல்லுது. உடனே கடைக்காரர் சிரித்து கொண்டு லிவோஜின்றது ஹீமோகுளோபினை இம்ப்ரூவ் பண்றதுக்காக கொண்டு வைக்கிறார். தாத்தாவுக்கு பிபி இருக்கு, பிபி மாத்திரை. கடைக்காரர் சிரித்து கொண்டு பிபி மாத்திரையை கொடுக்கிறார். அப்பாவுக்கு சுகர் இருக்கு, சுகர் இல்லாத அப்பாக்களே இனிமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் உலகத்தில், அவ்வளவு டென்ஷன் எல்லாருக்கும். அப்பாவுக்கு சுகர் இருக்கு, அந்த சுகருக்கான மாத்திரை, அவ்வளவுதான் அப்படின்னு பாப்பா சொல்லுது. அப்பா சொல்றாரு மருந்து கடைக்காரர்கிட்ட 2 எறும்பு பாக்கெட் மருந்து கொடுங்கன்னு கேட்கிறாரு. 2 எறும்பு மருந்து பாக்கெட் கொடுங்கன்னு யார் கேட்கிறாரு? அப்பா கடைக்காரரிடம் கேட்கிறார். கவிதையை வண்ணதாசன் எழுதுகிறார். ஏன்பா நம்ம வீட்டில் இருக்கிற எறும்புக்கு உடம்பு சரியில்லையா என்று பாப்பா கேட்டாள். இது உங்களுக்கு புரியுதா? இந்த கவிதை எறும்பு மருந்து எதுக்கு வாங்குவோம்? எறும்பை கொல்றதுக்கு. ஆனா அந்த பாப்பாவினுடைய மனசு எவ்வளவு அழகானதுன்னா, மற்றவங்களுக்கெல்லாம் உடம்பு சரியாகிறதுக்கு தானே மருந்து வாங்குறாங்க அப்பா. அப்ப எறும்பு மருந்துன்னு வாங்கினா ஒருவேளை எறும்புக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு உடம்பு சரியாகணும்னு அப்பா மருந்து வாங்குகிறார் என்று நினைக்கிற மனது இருக்கிற குழந்தைகளை இந்த கவிதை ஞாபகப்படுத்துகிறது. இரவு தலையணையில் நம் தலையை வைக்கிற போது நாம் அறிந்தே கொன்ற எறும்புகள், அறியாமல் காலில் மிதிபட்டு கொன்ற எறும்புகள், வீட்டில் வந்து ஐயே எங்க பாரு எறும்புன்னு அடிச்சு துவைச்சோமே, எல்லா எறும்பும் ஒன்று சேர்ந்து வந்து நம் முன்னே நிற்பது மாதிரி தோன்றுகிறது. ஏனென்றால் கவிதை உங்களை அந்த இரவு தூங்க விடாது செய்கிறது. அதுதான் நல்ல கவிதை. அப்ப கவிதையில ஆரம்பிக்கலாம்னா தாராளமா ஆரம்பிக்கலாம். எனக்கு கவிதைலாம் அவ்வளவு புரியுறது இல்லைங்க, அப்டிராக்டா இருக்கு, சிக்கலா இருக்கு. நீங்க இன்னும் கொஞ்சம் எளிமையா ஏதாவது சொல்லுங்க. கதைகளிலே ஆரம்பிக்கலாம். நல்ல எத்தனையோ எழுத்தாளர்கள் கொட்டி கிடக்கிறார்கள், எங்க வேணா ஆரம்பிக்கலாம். எல்லார் வீட்லயும் நடக்கிற கதையை சுஜாதா எழுதினார், அந்த கதையை சொல்றேன் உங்களுக்கு. அப்பா இறந்துட்டாரு, அம்மாவுக்கு வயசாயிருச்சு, ஒரு 70 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். 2 மகன், அண்ணன் தம்பி. என்ன ஒப்பந்தம்னா மொதல் 6 மாதம், அதாவது ஜான்வரியிலேருந்து ஜூன் மட்டும் அண்ணன்ட்ட இருக்கணும், ஜூலைலேருந்து டிசம்பர் மட்டும் யார்கிட்ட இருக்கணும்? தம்பிகிட்ட இருக்கணும். 1 நாள் 2 நாள் பின்னாடி போச்சுன்னா அண்ணனுடைய மனைவி தம்பிக்கே ஃபோன் பண்ணி, இன்னைக்கு ஏற்கனவே ஜூலை 2 ஆயிடுச்சு, இன்னமுமா உங்க அம்மாவை நீங்க கூட்டிட்டு போகல அப்படின்னு கேட்கும். இந்த அம்மாவும் கெஞ்சி பார்த்தது, வயசாயிருச்சுடா, ஒரு இடமா என்னை இருக்க விடுங்கடா, அங்கேயும் துங்கியமா தூக்கி தூக்கி பந்தாடாதீங்கடா, முடியலடா. ஏம்மா நானே தான் அவனை பார்த்துக்கணுமா? ஏன் அவனு உன் பையன் தானே, அவனுக்கு பொறுப்பு இல்லையா? உடனே மருமகளும் வந்து, எங்களுக்கு தான் எல்லாம் எங்கள் தலையில் கட்டி வச்சிருக்கு, இவரை பார்த்த உடனேயே எல்லாரும் சொல்லிடுவாங்க இவர் ஏமாந்தவர்னு. உங்கள் தம்பியும் அவங்க வீட்டம்மாவும் இருக்காங்களோ, அப்பப்போ அம்மா தாயை நீ பேசாத, நான் அனுப்பிச்சிடுறேன், அம்மாவை இன்றைக்கே அனுப்பிச்சிடுறேன். இது தாங்க நடக்குது. மாற்றி 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 ஷட்டில் காக் மாதிரி அண்ணன் வீட்டில் தம்பி வீட்டில், அண்ணன் வீட்டில் தம்பி வீட்டில். இப்போ அண்ணன் அடுத்தது அண்ணன் வீட்டுக்கு போகணும். அப்போ தம்பிக்கு அண்ணன் வந்து டெக்ஸ்ட் அனுப்புகிறார், வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புகிறார். திடீர்னு எங்கள் ஆஃபீஸில் என்ன பெல்ஜியமில் டெப்டேஷன் போட்டாங்க, இந்த தடவை அம்மாவை என்னால் வச்சுக்க முடியாது, நீயே வச்சுக்கோன்னு. உடனே தம்பி மனைவி பொங்கி எழுந்து ரணபத்ரகாளி கோலம் கொண்டு, இப்போ மாத்திரம் டெப்டேஷன் வருமா அவங்களுக்கு? நான் தான் இழிச்சவாயா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, வேணா உங்கள் அம்மாவையும் பெல்ஜியமுக்கு கூட்டிகிட்டு போனாலும் போவீங்களே தவிர நான் இங்கே வச்சுக்க மாட்டேன். சரியான சண்டை, அவன் சேர்க்க மாட்டேன்றான், இவன் வந்து அனுப்பியே ஆவேன்றான். அந்த நேரம் பார்த்து இந்த அம்மா வந்து அழுது, ஐயோ ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்கடா, ஏண்டா இப்படி செய்யறீங்க. அப்போ இவங்க இறந்து போன அப்பாவினுடைய நண்பர் ஒருத்தர் வர்றாரு பார்க்கறதுக்கு. அந்த அம்மாட்ட சொல்கிற, அம்மா உன்ட்ட தான்மா பேசணும். என்கிட்ட என்னங்க இருக்குது பேசுறதுக்கு? உங்கள் வீட்டுக்காரர் பேரில் ஒரு நிலம் இருந்ததுமா, 1C. 1Cன்னா என்னன்னு தெரியும் தானே, தமிழ்நாட்டில் தெரியாதவங்க இருக்க முடியாதுல்ல. 1C ரொம்ப நாள் லிட்டிகேஷன்லேயே இருந்தது, இவருக்கு சொந்தமா அவருக்கு சொந்தமானு. நேத்திக்கு தாம்மா 17 வருஷம் கழித்து தீர்ப்பு வந்திருக்கு, உங்கள் வீட்டுக்காரருக்கு தான் நிலம் சொந்தம். இப்போ உங்கள் வீட்டுக்காரர் நீங்கள் மாத்திரம்தான் அவருடைய லீகல் ஹேர்னு சொத்து எழுதி பத்திரம் எழுதிட்டு போயிருக்காரு, அதனால இந்த வீடு இனிமேல் உங்களுக்கு தாம்மான்னு அவர் சொல்கிறார். இந்த அம்மாவுக்கு 70 வயசு ஆச்சா, சரியாக புரியல. சரி, அதுக்கு மேலே அதுக்கு புரியல. ஆனால் அதுக்கு உடனேயே ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. அண்ணன் வந்து தம்பிக்கு மெசேஜ் அனுப்புகிறார், அம்மாவை விட பெல்ஜியமா முக்கியம்.
எங்க ஆபீஸ்ல போய் சண்டை போட்டு, எங்க வயசான அம்மா இருக்காங்க, அவங்கள நான் பார்த்துக்கணும், என்னை பெல்ஜியம்க்குலாம் அனுப்பாதீங்கன்னு கண்டிச்சு சொல்லி என்னோட டெப்டேஷனை கேன்சல் பண்ணிட்டேன். என்ன அண்ணன் தம்பிக்கு மெசேஜ் அனுப்புறான். என்ன ஆச்சரியம் பாருங்களேன், அதே நேரத்தில் தம்பிகிட்டேருந்து அண்ணனுக்கு ஒரு மெசேஜ் வருது. நீ சொன்னதை நான் யோசிச்சு பார்த்தேன்னா, என்னதான் இருந்தாலும் அம்மாவை அங்கேயும் இங்கேயுமா இனிமே அலக்கழிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நானே இனி பர்மனண்டா அம்மாவை வைத்துக் கொள்வது என்ற முடிவுக்கு நான் வந்து விட்டேன். சுஜாதா கதை இங்கே முடிச்சிருவார். அதுதான் சுஜாதாவினுடைய. இதற்கு பிறகு இந்த என்ன அநியாயம் தெரியும் அவளை எழுத மாட்டார். அந்த அம்மா என்னடா அந்த அதுக்கு புரியல, வயசான அம்மால புரியல. என்னடா நேத்தி மட்டும் அவன் இங்க தள்ளினா அவன் இங்க தள்ளினா, இன்னைக்கு ரெண்டு பேரும் என்னோட என்னடா ஆச்சு? நேத்திக்கு இன்னைக்கும் நடுவுல ஒன்னே ஒண்ணுதான் ஆச்சு. காசு, பணம், துட்டு, மணி. இதெல்லாம் சுஜாதா சொல்லல. ஆனா இந்த கதையை படித்து விட்டு நீங்கள் அன்று இரவு படுக்கும் போது உங்களுக்கு இது ஞாபகம் வரும். இது ஏன் ஞாபகம் வரணும்? ஒருவேளை நாளைக்கு இது நமக்கும் நடக்கக்கூடும் என்பதனால் இது ஞாபகத்துக்கு வரும். இப்ப இதெல்லாம் படிச்சு அதுல கிடைக்கிற விஸ்டமை நான் எங்கிருந்து மொத்தமா எனக்கு கொடுங்க. ஒரு சுஜாதாவை படிக்கணும், ஜெயமோகனை படிக்கணும், முத்துலிங்கத்தை படிக்கணும், வண்ணதாசன் நிறைய இருக்குங்க. நான் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல. இவர் சிவகுமார் சார் வேற நிறைய ஆங்கில எழுத்தாளர்கள்லாம் சொல்லியிருக்காரு. இனிமே ஆரம்பிச்சு என்னைக்கு முடிச்சு அப்படின்னு உங்களில் யாராவது சில பேருக்கு தோன்றினால், தஞ்சை மண்ணில் அப்படி இருக்க மாட்டீங்க. அது என்ன வளாகம் இது? ஆசியாவிலே இருக்கிற மிக அரிதான நூலகம் இருக்கிற தஞ்சை மண்ணிலே வாழ்கிற நீங்கள் அப்படி சொல்ல மாட்டீர்கள். ஆனால் யூடியூப்ல போயிட்டு இருக்கு, பார்க்கிற யாருக்காவது தோணலை இனிமே ஆரம்பிச்சு இனிமே. அப்ப நாங்க எங்கிருந்து ஆரம்பிப்பது என்றால், மிக 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 சுலபமாக திருக்குறளிலிருந்து ஆரம்பித்தால் போதும். நாங்க தான் பஸ்ஸில் பார்த்துட்டோமே, நாங்க தான் மனப்பாட பகுதியில் படிச்சிட்டோமே. அப்போது நீங்கள் திருக்குறளை அறிமுகப்படுத்தி கொண்டீர்கள். ஆனால் திருக்குறளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கை அனுபவங்களை வைத்து மாத்திரம்தான் அறிந்து கொள்ள முடியும். இப்ப நான் சொல்றது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். நான் திரும்ப சொல்றேன், உங்கள் வாழ்க்கை அனுபவங்களிலிருந்து தான் திருக்குறளை அறிந்து கொள்ள முடியும்னு நான் சொன்னேன். நீங்க சொல்லலாம் தப்பா சொல்லுது இந்த அம்மா, திருக்குறளிலிருந்து வாழ்க்கையை கற்றுக்கொள்ளலாம்னு தான் சொல்லணுமே தவிர வாழ்க்கையிலிருந்து திருக்குறளை கற்றுக்கொள்ளலாம்னு இந்த அம்மா தப்பா வாய் தவறி ஒளரிடுச்சு. நீங்க நினைக்கலாம், ஒளரல, அதைத்தான் நான் சொல்றேன். எந்த கவிதையிலிருந்தும் வாழ்க்கையை நீங்கள் கற்றுக்கொள்ளவே முடியாது. எந்த கவிதையிலிருந்தும் வாழ்க்கையை கற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ற அனுபவங்கள் வருகிற போதுதான் அந்த கவிதை என்ன சொன்னது என்று உங்களுக்கு புரியும். அதுதான் திருக்குறளினுடைய சிறப்பு. என்ன சிறப்புங்க? திருக்குறளினுடைய காலம் 2100 ஆண்டுகள்னு சொல்றாங்க. ஒரு கணக்குப்படி மேலே கூட இருக்கலாம், குறைந்தது 2000 ஆண்டுகளாக. 2000 ஆண்டுகளாக சொல்லப்படுகிற ஒன்று ரிடன்டன்ட் ஆயிடும்ல, பொருத்தம் இல்லாம ஆயிரும்ல. நீங்க இங்க இருக்கிற யாரா காதல் திருமணம் பண்ணியிருப்பீங்க சில பேர். திருமணத்தும் போது அப்பெல்லாம் லெட்டர் எழுதுவாங்க. இந்த காலத்து பையனுக்கு அந்த காலவிலையும் கிடையாது. எவனோ இவனுக்கு ஃபார்வேர்டு அனுப்பிச்சதை இவன் ஃபார்வேர்ட் பண்ணிடுறான். அப்போ அந்த காலத்துலலாம் எழுதி போஸ்ட்மேனுக்கு எவ்வளோ லஞ்சம்? போஸ்ட்மேனுக்கு 2 ரூபாய் 3 ரூபாய். அவர் சொல்ற அப்பாட்டு சொல்கிறோம் கொன்றுவேன். போஸ்ட்மேன் அவ்வளவு நம்ம குடும்ப இதில் அக்கறை எடுத்துக்கொண்ட நபராக இருந்தார். என்ன உனக்கு அடிக்கடி லெட்டர் வருது? யார் அது? போஸ்ட்மேன் சொல்லிடாதீங்க போஸ்ட்மேன், அவருக்கு ஒரு மிட்டாய் சாக்லேட் கொடு. இப்படிலாம் லெட்டர் எழுதி இப்போ கல்யாணம் ஆகி 27 வருஷம் ஆகுது. அவர் ஏதோ பழைய வேட்டியை தேடுற போது பொத்துன்னு ஒரு பை விழுது. அந்த பையிலேருந்து இன்னல் லெட்டரா ஒரு 200 லெட்டர் கொட்டுது. என்ன கழுத எதுன்னு எடுத்து பார்க்குறாரு. சிச்சி, இந்த கருமத்தை நானா எழுதினேன். உடனே வீட்டுக்காரமா ஏன் அப்போ மட்டும் இனிச்சுதோ? சில சமயம் வாழ்க்கையில் இப்படித்தான் ஏமாந்துடுறோம், என்ன செய்வோம். அந்த அம்மா வெளியில சொல்லாது, ஆனால் மனசுக்குள்ள நினைச்சுக்கும் நானும் அப்படித்தான். வித்தியாசம் அவர் சொல்லுவார், இந்த அம்மா சொல்லாது. ஆனால் 2 பேர் அதுதான். அதை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நாமே எழுதினதை நாமே படிச்சாலே பொருத்தம் இல்லாம இருக்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஞானி எழுதியது இன்றைய வாழ்க்கைக்கு எப்படி பொருத்தமாக இருக்கிறது என்ற கேள்வி வருகிறதா, வரவில்லை?
நல்லா கை தட்டலாம். நீங்க அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு சரியாவே கேட்க மாட்டேன்றீங்க. நீங்க இந்த கேள்வி வரலையாங்க உங்களுக்கு? ரெலவென்ஸ்னு ஒன்று இருக்குல்ல. ஒண்ணுமே இல்லைங்க. இந்த ஃபோனு முதல்ல ஃபோன் வந்தப்போ ஒரு நோக்கியா ஃபோன் வாங்கினோம்ல. அந்த நோக்கியா ஃபோனை உபயோகப்படுத்துறதுக்காக சில பேர் புக்கெல்லாம் வாங்கி படித்தான். ஏன்னா அந்த நோக்கியா ஃபோனை எப்படி உபயோகப்படுத்த, ஹவு டு யூஸ் யுவர் நோக்கியா ஃபோன். இன்னைக்கு அந்த புக்கை வீட்டில் வச்சிருப்போம். நாங்கள்லாம் என்ன ரேஞ்சில் இருக்கோம் இன்னைக்கு. புக்கெல்லாம் வேணாம், உங்க போன்ல என்னென்ன செய்யக்கூடாது என்னென்ன செய்யலான்றது உங்களுடைய 8 வயசு மகனுக்கு உங்களை விட நல்லா தெரியும். தெரியுமா தெரியாதா? பல அம்மாக்கள் வந்து, ஏய் தம்பி, ஒரு கால் வந்தா கான்டாக்ட் லிஸ்ட்ல எப்படிடா சேர்க்கறது, இப்ப பிஸியா இருக்கேன் அப்புறமா சொல்லி தரேன். 8 வயசு தான் ஆகுது. அவனுக்கு எல்லாம் தெரியுது. 2 ஃபைலை எப்படி மர்ஜ் பண்ணோம். நியூயார்க் டைம்ஸ்னு ஒரு பத்திரிக்கை அமெரிக்காவில் வருதுங்க. அதில் ஒரு கார்ட்டூன் இப்போ தான் 2 நாள் முன்னாடி பார்த்தேன்னா, எல்கேஜின்னு போட்டிருக்கு. அவங்க வந்து கிண்டர் கார்டன் அதை சொல்லுவாங்க. நம்ம எல்கேஜி மாதிரி கிண்டர் கார்டன் வகுப்பு. குட்டி 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 பாப்பாலாம், ஒன்று பால் குடிக்குது, ஒன்று படுத்துருக்கு, ஒன்று அழுகுது. அந்த டீச்சர் வந்து கேட்குறாங்க, ஹூ இஸ் கென்னி? கென்னி எழுந்து கை தூக்குறான். யூ காட் அ கால் ஃப்ரம் யுவர் டேட். அப்பா ஃபோன் பண்ணியிருக்காரு. யாருக்கு? டீச்சரோடைய செல்ஃபோனு. கென்னி போய் ஃபோன், ஹாய் டேட், வாட் இஸ் த பாஸ்வேர்ட் ஃபார் மை லேப்டாப்? அவர் ஆஃபீஸ் மீட்டிங்கில் லாகின் பண்ண முடியல அவரால். ஏன்? கென்னி பாஸ்வேர்டு நேத்திக்கே மாற்றிட்டான். இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டெக்னாலஜி இருந்தது, அது இன்னைக்கு இட் இஸ் டோட்டலி irrelevant. இல்ல, எல்லாமே மாறி போகுது, பொருத்தம் இல்லாம போகுது. ஆனா எப்படிங்க 2000 வருஷமா ஒரு இலக்கியம் இந்த மண்ணிலே வாழ்கிறது என்றால் ஏதோ ஒரு காரணம் இருக்கு. நம்ம யோசிக்கணும் தானே. ஒரு திருக்குறளை வழிபடுகிற மனநிலையில் வைத்து அது கும்பிடப்பட வேண்டிய புத்தகம், அதனால வாழ்கிறதுன்னு சொல்லலாம். அது ஒரு பார்வை. ஆனால் அதையும் தாண்டி ஒரு பார்வை இருக்குங்க. இது வழிபடுகிற புத்தகம், அதனால் தான் வாழ்கிறது என்பதை தாண்டி வள்ளுவன் என்கின்ற ஞானி இந்த மண்ணில் கால் பதித்து காலங்களை கடந்து நிற்கக்கூடிய விழுமியங்களை, தத்துவங்களை, வாழ்க்கையை வாழுகின்ற முறைமைகளை விட்டு விட்டு சென்றிருக்கிறாரு. அதிலிருந்து தொடங்கல். எப்படி தொடங்கிறது? ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். நிறைய பிள்ளைங்க இருக்கீங்க, அதனால அதுல இருந்தே ஆரம்பிக்கலாமே. வள்ளுவர் ஒரு நாள் தெருவில் நடந்து போயிட்டு இருந்தாரு வச்சுக்கோ. சும்மா ஒரு கற்பனை தான். நம்ம எங்க பார்த்தோம் அவரை? அவருடைய படம் வரையப்பட்டு இருக்கிற. வள்ளுவரை பத்தி நமக்கு என்னங்க தெரியும்? முதல்ல அவர் பேர் வள்ளுவரா? அவர் பேர் வள்ளுவராங்க? தெரியாது. ஏனென்றால் தன்னுடைய நூலில் அவர் தன்னுடைய பெயரை போட்டுக் கொள்ளவில்லை. ஒரு சிற்பி எப்படி சிற்பத்தை சிதுக்கிவிட்டு அதில் தன்னுடைய பெயரை போட்டுக் கொள்வது அவனுடைய தொழில் தர்மம் அல்லவோ, அப்படி இலக்கியவாதியான வள்ளுவன் என்று நாம் குறிப்பிடுகிற நபர் தன்னுடைய பெயரை எங்கேயுமே பதியவில்லை. பின்னால் வந்தவர்கள் வைத்த பெயர் நிலைத்து விட்டது. அதற்கு முன்னாடி மரியாதைக்காக திரு என்பதை சேர்த்து திருவள்ளுவர் என்று சொல்லுகிறோமே, அதுதான் அவருடைய பெயரா என்று நமக்கு தெரியாது. எங்க பிறந்தாருங்க? மயிலாப்பூர்ல பிறந்தான். சென்னைக்காரங்களும் நாங்க தீவிரமா பேசுவோம். கன்னியாகுமரிக்காரன் கொன்றுவேன். எங்க ஊரு என்ன? சில பேர் சொல்ற மதுரைங்க. எல்லா புலவர்களுமே மதுரையில தான் பிறப்பாங்க. சும்மா கதை அடிக்காதீங்க. எங்க பிறந்த தெரியலங்க. ஏன் தெரியல? எழுதி வைக்கலைங்க. சரி, என்ன மதங்க? எங்க சொல்லியிருக்காரு? சரி, எல்லாத்தையும் விடுங்க, எதையுமே சொல்லல. அந்த கால புலவர்கள் எல்லாம் அரசர்களை நம்பி தானங்க வாழ்ந்தாங்க. புலவர்கள் உடனே அரசர்களை உன்னை மாதிரி ஒரு இந்த 23ஆம் புலிகேசியில் 2 புலவர்கள் வந்து வடிவேலை பத்தி பாடிக்கிட்டே இருப்பாங்களே, மன்னானி பின்னானி. இந்த ரேஞ்சில் மன்னர்களை அதிகமாக புகழ்வது என்பது நிறைய புலவர்களிடம் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஜென்யூனாவும் புகழ்வாங்க, கொஞ்சம் அதிகமாகவும் புகழ்வாங்க. சரி, இவர் வந்து ஏதாவது ஒரு மன்னரை புகழ்ந்துருக்கணும்ல. ஏன்னா சேர சோழ பாண்டிய அரசுகள்லாம் வந்துருச்சு. ஒரு சேரனை, ஒரு சோழனை, ஒரு பாண்டியனை இவர் புகழ்ந்திருந்தா ஊரை கண்டுபிடிச்சிட்டோம்ல. ஒரு மன்னர் பேரையும் எழுதலைங்க. ஒரு மன்னர் பேர். சரி, ஏதாவது நதி பேர் எழுதிருக்காரா? பொன்னியின் செல்வன் படம் வந்து தஞ்சாவூர்காரங்களுக்கு நான் பொன்னியை பத்தி சொல்றேன் பாருங்க. பொன்னின்னு எழுதிருந்தா எங்க ஊர்காரர் நீங்க பிடிச்சி வச்சிருவீங்கல்ல. தாமிரபரணின்னு எழுதிருந்தா
திருநெல்வேலிக்காரங்களும் மதுரைக்காரங்களும், வைகைன்னு எழுதியிருந்தா மதுரைக்காரங்களும், தாமிரபரணின்னு எழுதியிருந்தா திருநெல்வேலிக்காரங்களும், பாலாறு அப்படின்னு எழுதியிருந்தா நாங்கள் பிடிச்சிருப்போம் சென்னையிலிருந்து. பாலாறு இல்லைன்னு வைங்க, அது வேற விஷயம். நதிகளை பற்றி பொதுவில் சொல்லுகிறாரே தவிர ஒரு நதியின் பெயரை திருக்குறளில் காண்பித்து விடுங்க. கடலை பற்றி சொல்லுகிறார். நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகி விடும். இந்த குறளை படித்த போது எனக்கு பரவசம் ஏற்பட்டது. முதல்ல சின்ன பிள்ளையா இருந்தப்போ படித்தப்போ ஒன்றும் புரியல. இப்போ ஒரு வயதுக்கு பிறகு அறிவியல் ஆர்வம் வந்த பிறகு இந்த குறளை படிக்கிற போது எனக்கு அப்படியே மேனி சிலிர்க்கிறது. இந்த குறளை திரும்ப சொல்றேன். நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும். கடல் கூட வத்தி போயிருங்கன்னு வள்ளுவர் சொல்றார். எப்பங்க வத்தும்? தடிந்தெழிலி தான் நல்காதாகி விடும். வானத்திலிருந்து மழை பெய்யலைன்னா கடல் கூட வளம் குறைந்து விடும்னு 2000 வருஷம் முன்னாடி எழுதியிருக்காரு. ஆனால் அறிவியல் பூர்வமாக கடலுக்கான வாட்டர் சோர்ஸ் கூட ரெயின்ல இருந்து தான் வருதுன்னு விஞ்ஞான உலகம் கண்டுபிடித்தது வெறும் 400 வருடங்களுக்கு முன்பு தான். Just 400 years back it has been established that only rain is the source of water for the oceans. அது மட்டும் என்ன நினைச்சாங்க, பூமிக்குள்ள இருந்தே நீர் ஏதோ சுரந்து கடலுக்கு வருது, ஏன்னா மழை கம்மியா தான் பெய்யுது, கடல் பெருசா இருக்கு அப்படின்னு முன்னாடி நினைச்சாங்க. ஆனா அறிவியல் பூர்வமாக இது நிரூபிக்கப்பட்டு விடுது. ஆனா வள்ளுவர் 2000 வருஷங்களுக்கு முன்னாடி எப்படி சொன்னார்? வள்ளுவர் தான் உலகத்தில் மிகச்சிறந்த விஞ்ஞானி அப்படி நான் சொல்ல. அன்றைக்கு இந்த மண்ணில் இந்த அறிவு இருந்திருக்கிறது, இந்த விவேகம் இருந்திருக்கிறது, இந்த ஞானம் இருந்திருக்கிறது. இந்த மண்ணில் வாழ்ந்த வள்ளுவர் அந்த ஞானத்தை பதிவு செய்திருக்கிறார்.